500 ml வரவங்களும் கேட்பாங்க, 100 ml வரவங்களும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, 500 ml வரணும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஒரு மதருக்கு 1 லிட்டர் வருது, 2 லிட்டர்ஸ் ஆக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி மதர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கவே மாட்டாங்க. உங்கள் பேபிக்கு வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ 2 லிட்டர் வந்தாலும் அடுத்து 3 லிட்டர்ஸ்க்கு நம்ம டெய்ஸி கவுஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ குழந்தை வளர வளர காம்போசிஷன் ஆஃப் மில்க்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ காம்போசிஷன் ஆஃப் மில்க்னா ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் லெவல் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் வந்து 90% ப்ரோட்டீன் இருக்கும். இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கண்ணில் பார்க்கணும், 100 mlனா 100 mlலேருந்து 200 ml ஆகணும். ஸோ அப்படி ஆகாது, 200 ml ஆகாது. அதுக்கு நான் ஈஸியாக என்ன சொல்லுவேன்னா, நம்ம பால் வாங்குகிறோம், ஹை ஃபேட் மில்க் வாங்கி நம்ம பாயசம் பண்ணுறதுக்கும் லோ ஃபேட் மில்க் வாங்கி பாயசம் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மில்க் வந்து ஃபேட்டும் ப்ரோட்டீனும் ஜாஸ்தி ஆகும்போது டெஃபினட்டாக குவான்டிட்டி கம்மியாக தான் ஆகும். அது 3rd மந்த்லேருந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும்.